இன்னைக்கு பார்க்க போறது டோ, லெக், ஆங்கிள் அந்த மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஆசனம். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, என்னோட அம்மா ஆக்சுவலி ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போகும்போது ஸ்லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாங்க. அப்படியே திரும்பும்போது கால் அப்படியே மடக்கி விழுந்துட்டாங்க. எல்லாரும் இப்படி தான் நிறைய நடக்கிறோம். ஆனால் ஆங்கிள் இஸ் கெட்டிங் டைட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் மோஸ்ட் ஸ்ட்ராங்கர். டைட்டுக்கும் ஸ்ட்ராங்குக்கும் டிஃப்ரென்ஸ் சரிங்களா? ஸ்ட்ராங்னா என்ன டைரெக்ஷன் போனால் இட் ஷுட் பி ஓகே. டைட்னா ஒரே டைரெக்ஷனில் தான் மூவ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு சிம்பிளான போஸ் பார்க்கலாமா? ஸோ இந்த போஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் நீல் டவுன் பொசிஷனுக்கு வரணும் சரிங்களா? ஸோ 2 முட்டியும் மேட்டுக்கு மேலே எடுத்துன்னு வாங்க. உங்கள் டோஸை கேர்ள் பண்ணணும் ஓகேங்களா? டோஸ் கேர்ள் பண்ண உடனே இந்த மாதிரி சி ஷேப்னு யோசிச்சுக்கோங்க. பம்மை ஹீலுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்ச உடனே சில பேருக்கு நிறையவே வலி இருக்கும். கஷ்டமாக இருந்தால் முன்னாடியும் பின்னாடியும் ஸ்லோவாக வரலாம். ஓகேயா இருந்தால் அப்படியே உட்காந்துக்கோங்க. உங்கள் வெயிட்டை டோஸ்க்கு போகிற மாதிரி கொஞ்சம் ஹெவியாக கீழே போகணும் சரிங்களா? ஸோ அப்போ தான் இந்த இடத்துல நிறையவே ஸ்ட்ரெச் வரும். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 5 breaths ஸ்லோவாக அப்படியே உட்காந்துட்டு 5 breaths எடுத்துக்கோங்க. ஸோ இது சில பேருக்கு நிறைய ஈஸியாகவே இருந்தால் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் உங்கள் உடம்பை ஸ்லைட்டாக பின்னாடி எடுத்துன்னு போகிற மாதிரி. எப்படி எடுத்துன்னு போனால் உங்கள் தைஸ் குவாட்ஸ்னு சொல்லுவாங்க. குவாட்ஸுக்கு நல்லா ஸ்ட்ரெச் வரும். இன்னும் வெயிட் பின்னாடி காலுக்கு போகும். ஸோ அப்படியே பின்னாடி எடுத்துன்னு போகணும். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் உங்கள் பெலி இது மாதிரி வெளியில் வரவே கூடாது. வெளியே உள்ளே எடுத்துகிட்டு ஸ்லைட்டாக லீன் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டே தேர். இதுவும் திருப்பி 5 seconds இல்லைன்னா 5 breathsக்கு நிற்கணும். ஸ்லோலி அங்கேருந்து திரும்பி வந்து உங்கள் 2 கை ஃபஸ்ட்டு கீழே வைங்க. டோஸில் நிறைய ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஃப்ளிப் த டோஸ் அண்ட் ஸ்லோவாக மேட்டில் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளட் ஃப்ளோ டோக்கு திருப்பி வந்துடும். டேப் பண்ண உடனே டோ நார்மலான உடனே இஃப் இட் ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் அதுக்கப்புறம் லெக்ஸை க்ராஸ் பண்ணி உட்காரலாம். ஸோ நம்ம டோஸ் ஃபிங்கர்ஸ் மாதிரி தான். அங்கேயும் 5 toes இங்கேயும் 5 fingers. கை வச்சு எல்லாமே பண்ண முடியும். ஏன் கால் வச்சு பண்ண முடியல? ஏன்னா நம்ம ப்ராக்டிஸை லாஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா? ஷூ செருப்பு எல்லாமே போட்டுட்டு டோவோட ஸ்ட்ரென்த்தே போயிருக்கு. ஸோ இது மாதிரி சிம்பிளான போஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு மவுண்டன் கிளைம் பண்ணணும், இல்லைன்னா ட்ரீ மேலே ஏறணும், வெளியில் ஹைக்கிங் போகணும், குழந்தையோட விளையாடணும், ஆனால் ஒன்றுமே ஆகக்கூடாது. தென் திஸ் ப்ராக்டிஸ் திஸ் சரிங்களா? சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் டெஃபினட்டாக எங்கே வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம் and it will definitely help you சரிங்களா? So thank you for practicing with us. அடுத்த வாட்டி பார்க்கலாம்.